ஃபேட்டி லிவர் வந்து ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். ஆனா ஃபியூச்சர்ல இதுதான் உலகத்தை ஆள போகுது. எப்படின்னா நம்ம கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர சேர கல்லீரல் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற தன்மையில இருந்து மெதுவா ரொம்ப கல்லு மாதிரி இருக்க தன்மைக்கு மாற மாற நம்மளோட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. இந்த ஃபேட்டி லிவர்னால ஃபியூச்சர்ல மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஸ்டேட்டோசிஸ் லிவர் டிசீஸ் நிறைய நம்ம பார்க்க போறோம். இதனால நமக்கு நிறைய லிவர்ல வந்து சிரோசிஸ் லிவர் வரும். குடிக்காம இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஃபேட்ல லிவர் டெபாசிட் ஆகும். எக்ஸசைஸை வந்து நம்ம டெய்லி வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபேட்டி லிவர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். நம்மளோட டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிக்கணும். வருடா வருடம் கண்டிப்பா நம்ம ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் எடுத்து நம்மளோட ஃபேட்டி லிவர் தன்மையை செக் பண்ணிக்கலாம். அதோட ஃபேட்டி லிவர் தன்மை அதிகமாக ஆக நம்மளோட லிவர் எலாஸ்டோகிராஃபி பண்ணி அதோட திக்னஸ் அண்ட் ஃபைப்ரோசிஸ் ஸ்கோரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதுவா இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் வந்து இனிஷியலா வந்து நம்மளால வந்து குறைக்க முடியும். எப்படின்னா 10% வெயிட் லாஸ் இருக்கும்போது கம்பல்சரி ஃபேட்டி லிவர் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபேட்டி லிவரோட நம்மளோட கொழுப்பு ஹைப்பர் ட்ரைகிளிசரிடீமியா அண்ட் ஹைப்பர் லிப்பிடிமியா இரண்டும் ரொம்ப சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளோட கொழுப்பு படியும் தன்மை ரொம்ப அதிகமாகும். அதனால மறக்காம லிவர் டாக்டரை அணுகி உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி அப்படி இருந்துச்சுங்கிற பட்சத்தில் உங்களோட எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் ஹேபிட்ஸை மாத்தி ஃபேட்டி லிவர்ல இருந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நம்ம வெளியில வர்றதுக்கு உறுதி எடுப்போம்.